அனைவருக்கும் வணக்கம். அடியேன் பெயர் முத்துராமன். நான் இப்பொழுது ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருந்து பேசுகிறேன். நான் தனியார் வங்கி கிளையில் கிளை மேலாளராக பணியாற்றி வருகிறேன். சிறு வயதில் இருந்தே ஐயா திரு மாரிதாசன் என்கிற நாராயண ஐயங்கார் ஐயாவிடம் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கேட்கும் பாக்கியம் பெற்றேன். ஐயா அவர்கள் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் கூறாமல் ஆங்காங்கே பொருளாதாரம், அரசியல் மற்றும் தற்போது ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று அழைக்கப்படும் புவிசார் அரசியல் போன்ற விடயங்களை அன்றே எங்களுக்கு கற்றுத்தந்தார். அதுபோக ஜென்ரல் நாலேஜ், நாட்டு நடப்புகள் பற்றியும் ஐயா எங்களுக்கு கற்றுத்தந்தார். மகாபாரதத்தில் வரும் போர் முறைகள் மற்றும் போர் தந்திரங்கள், வார் ஸ்ட்ராட்டஜிஸ் சமகாலத்தில் எப்படி கோரிலேட் ஆகிறது என்பதை எங்களுக்கு விளக்குவார். இப்பொழுது பரம்பை மாதவன் அவர்களின் யூடியூப் சேனல் 18 நாட்கள் குருட்சேத்திர போர் பற்றி ஐயா பேசியது எங்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் பெற்றேன். அதேபோல் ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலில் ஐயா அவர்கள் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவை கேட்கும் பாக்கியமும் நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். இப்பொழுது உள்ள தலைமுறையினர் பலர் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கேட்பதை தவிர்க்கின்றனர். அது மிகவும் தவறான விடயம். ஏனென்றால் மகாபாரதம் மற்றும் ராமாயணம் நமது வாழ்வில் ஒரு கைடு போல அல்லது ஒரு வழிகாட்டி போல செயல்படும். நாம் வாழ்வில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற நெறிமுறையை ராமாயணம் மற்றும் மகாபாரதம் உணர்த்தும். உதாரணத்துக்கு ராமாயணத்தை எடுத்துக்கொண்டோமானால் சகோதரத்துவம் என்பதை என்ற ஒரு விஷயத்தை விளக்கும் நூல் அது. அப்படி இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி விட்டு கொடுத்திருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி பிணைப்புடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும், ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு கருத்தையும் ஆழமாக அது நம் மனதில் விதைத்துள்ளது. அதே போன்று மகாபாரதத்தை எடுத்தோம்னால் சகோதரருக்குள் வரும் சண்டை சச்சரவுகள், ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ஸ், அது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அதுவும் ஒரு நமக்கு அது ஒரு கைடு போல இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் நமது 2 கண்களை போல பேணி பாதுகாப்போமையானால் நமது வாழ்வும் நமது அடுத்த தலைமுறையும் சீரம் சிறப்புமாக இருக்கும் என்பது அடியேனின் வேண்டுகோள். எனவே நாம் யூடியூப் வாயிலாக இது போன்ற விடயங்களை நாம் நமது குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதேபோல் ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலில் அடுத்து வர இருக்கும் நமது ஆழ்வார்களின் பெருமையை பற்றி விளக்கும் குரு பரம்பரை வர இருக்கின்றது. அதையும் நாம் கேட்டு அறிந்து நமது கல்வி பயனை அடைவோம். இதை சிரத்தை எடுத்து கூறும் ஐயா மாரிதாசன் என்கிற நாராயண ஐயங்கார் அவர்கள் என்றென்றும் நீடோடு மகிழ்ச்சியாக மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லா வல்ல தெய்வத்தை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் திரு பரம்பை மாதவன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம் சார். நான் சென்னையிலேருந்து காயத்ரி பிரியான்னு பேசுகிறேன். ஆழ்வார்கள் அமுதமும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி நான் கம்பராமாயணம் சொற்றொடர் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
நாராயணன் மாமா ரொம்ப அழகா தமிழ் உச்சரிப்புல அழகழகா ரொம்ப அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னான். சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல படிக்கும்போது சான்ஸ்கிரிட்ல தான் ராமாயணம் படிச்சிருக்கேன். நான் வந்து மாம்பலத்துல இருக்கிற அஹோபிலமோட ஸ்கூல்ல படிச்சேன். அங்க வந்து சான்ஸ்கிரிட்ல வால்மீகி ராமாயணம் சொல்லி தருவா. இப்ப அத அப்படியே தமிழ்ல கம்பராமாயணமா கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாவும், அழகாவும் இருந்தது. மாமா பேசுறது வந்து நாராயணன் மாமா பேசும்போது அந்த சொல்றது எல்லாமே அழகா எளிய நடையில இருக்கு. நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு. இப்ப அடுத்ததா நீங்க வந்து ஆழ்வார்கள் அமுதமும், குரு பரம்பரையும் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆ இனிமேலும் நான் கேட்கறதுக்கு காத்துண்டு இருக்கேன். நன்றி. ஆழ்வார்கள் அமுதமும் குரு பரம்பரையும் என்று ஒரு சொற்பொழிவு நடத்துவதாக இருக்கிறது. அதுவும் நல்லபடியாக நடக்க வேண்டும். மேன்மேலும் முதல்ல இந்த சேனலில் ஆண்டாள் அழகர் சேனல் இன்னும் பெரிய அளவில் அவருடைய சேவையை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அவர் நல்லா இருக்கணும். சேனலில் முன்னேற்றங்கள் பல கண்டு அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். அந்த திருப்பதி வெங்கடாசலபதி குறையொன்றும் வைக்க மாட்டார் கோவிந்தா என்று, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று அவர் மாதவனுக்கே நம்ம வாழ்த்து மாதவனே நம்ம வாழ்த்தோணும். மாதவனையே மாதவன் வாழ்த்து நம்ம நல்லா இருக்கணும். நம்மளே மாதவனை வாழ்த்துற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஆண்டாள் அழகர் சேனலில் கம்பராமாயணம் கேட்டதை பற்றி ஒரு நன்றி உரையாக பேச வந்துள்ளேன். கே. ரங்கசாமி என்னும் நான் கோவை தலைமை அஞ்சலகத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக தபால்காரராக பணிபுரிந்து தலைமை தபால்காரர் என்னும் பதவி உயர்வு பெற்று 2021 மே மாதத்தில் இறுதியில் பணி நிறைவு பெற்று வந்தேன். கம்பராமாயணம் ஆண்டாள் அழகர் சேனலில் ஒலிபரப்பாகுது என்கின்ற செய்தி எனக்கு மாருதிதாசன் என்கின்ற பரமக்குடி நாராயணன் அவர்கள் சொல்லி நான் அந்த சேனலில் சென்று கேட்டு மகிழ்ந்தேன். கம்பராமாயணத்தை தன் எண்ண ஆற்றலால், தன் இனிமையான குரலாலும் பரமக்குடி என்னும் அயோத்தியிலிருந்து கிஷ்கிந்தை என்னும் கோவையில் உள்ள வாலிகளை வென்றும் என்னை போலுள்ள சுக்கிரீவர்களையும் சேர்த்து ராவணன், மண்டோதரி, இந்திரஜித்து போன்றோரை கண் முன்னால் நிறுத்தி லட்சுமணன் என்பவர் எப்படி இருப்பார், ராமன் என்பவர் எப்படி இருப்பார், தசரதன் என்றால் எப்படி இருப்பார் என்பதை எல்லாம் என் கற்பனையில் நிறுத்தி தினந்தோறும் தரிசனம் பண்ணும்போது ராம லட்சுமணர் ஆஞ்சநேயரோடு இருக்கும், சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும் படத்தை வைத்து தான் கும்பிட்டு வருகிறேன். அதை கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்திய பரமக்குடி நாராயணன் அவர்களுக்கு நன்றி. அவர் பாதம் தொட்டு வணங்கி சொல்லுகிறேன். இந்த ஆண்டாள் அழகர் சேனலில் பரம்பை மாதவன் என்கின்ற என் தம்பி மாதவன் அவர்களின் முன்னேற்றத்திற்கு
என் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டாள் அழகர் சேனல் என்று தலைப்பு கேட்டதுமே என் அப்பாவின் அப்பா தாத்தா பெயர் அழகர். அது நினைவுக்கு வந்து ஆண்டாள் அழகர் சேனல், என் தாத்தாவை மறக்காது இருக்கத்தான் அழகர் சேனல் என்று பெயர் வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த ஆண்டாள் அழகர் சேனலில் துவங்கி நாராயணன் சொற்பொழிவு நான் நிகழ்த்த வழி செய்து நாராயணன் ஆற்றுகின்ற சொற்பொழிவுகள் என் காதில் தேனாக பாய்ந்தது. அதற்கு தமிழ் மாதவனுக்கு பல கோடி நன்றிகள். ராமாயணம் என்பது அந்த முன்னொரு காலத்திலே கம்பராமாயணம் திரைப்படங்களிலே பார்த்ததுண்டு. அதெல்லாம் பார்த்து வந்ததும் சரி, இப்போது இவர் நாராயணன் ஐயா அவர்கள் நிகழ்த்திய சொற்பொழிவின் வாயிலாக எனக்கு அது ஒவ்வொரு செயலுமே, தசரதன் இப்படி இருப்பார், கைகேயி இப்படி இருப்பார், மண்டோதரி எப்படி இருப்பார், ராவணன் எப்படி இருப்பார் என்றெல்லாம் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி, இன்னும் குகன் வாலி மறைந்தது எந்த மரம் அப்படின்னு வீட்டு பக்கத்தால் இருக்கிற ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்தக்கடியில் தான் ராமர் ஒளிஞ்சிருந்து வாலியை தாக்கினார் என்று எல்லாம் கற்பனை செய்து, ஆஞ்சநேயர் உலகத்தை அளந்தவன் போல, ராமர் உலகத்தை அளந்தவர் போல இவரும் விஸ்வரூபம் எடுத்தார் என்பது கேட்கும்போது, அந்த ராமர் மறைந்திருந்த மரத்திற்கு மேலே அண்ணாந்து பார்ப்பேன் அவர் முகம் தெரிகிறதா என்று. அதுபோல் என்னுடைய எண்ணங்களில் அவர் வந்து சரியாக சொல்லி வந்ததுனால அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. இதுல என்னன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் 2013ஆம் ஆண்டு அன்று இதே நாராயணன் அவர்களை பிபிடிஎஃப் நாராயணன் என்றுதான் சொல்லுவோம். இந்த மாருதிதாசன் அன்று பிபிடிஎஃப் நாராயணன் என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தான் எனக்கும் தெரிந்தது. 2013இல் ஆல் இண்டியா டூர் போலாம் என்று, நான் முதல்ல நார்த் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. மறுபடி போய் அக்கௌண்ட்ஸு ஆஃபீஸில் எல்டிசிக்கு விண்ணப்பிக்கும் போது, ரங்கசாமி உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் எலிஜிபிள், இந்த வருஷம் இல்லை அப்படின்ட்டாங்க. வனவாசம் போக சொன்னது ராமனைத்தான் சொன்னது. லட்சுமணன் உடன் சென்றார் என்பது போல எனக்கு 2013 வேண்டாம், 14 தான் எலிஜிபிள் என்று சொன்னதை பார்த்து, இல்லை நான் இப்பொழுது 2013 போகிறேன் என்று சொல்லி ஆக்ரா, அலகாபாத், அந்த கங்கா யமுனா சரஸ்வதி கூடும் இடத்தில் குளித்து, அயோத்தி பார்த்து, அயோத்தி ராமர் கோவில் தரிசனம் செய்து,
டெல்லியில எல்லாம் தெரிந்த இடங்களெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் பார்த்து மறுபடியும் மேலே இமயமலை வரைக்கும் போகிறோம். அந்த கிஷ்கிந்தை ஹரித்துவார் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு அந்த தரிசனங்களை தீப தரிசனங்களை எல்லாம் பார்த்து விட்டு பின் வந்து கயா, புத்தகயா எல்லாம் காசி இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் உள்ள பெரிய இடங்களை எல்லாம் சென்று பார்த்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தோம். அன்று போகாமல் இருந்திருந்தால் இன்று நான் போக முடியாது. ராவணனின் மகன் இந்திரஜித்து பெற்ற வரம் 14 வருடம் உண்ணாது உறங்காது இருப்பவனால் தான் உன்னை கொல்ல முடியும் என்று வரம் பெற்றவன். அந்த வரத்தை நிறைவேற்றும் வகையிலே லட்சுமணனும் உடன் செல்ல வேண்டியது போல விதியின் ஆரம்பத்தில் இருந்தது. விதி அவங்களை லட்சுமணன் உடனே செல்ல வேண்டியதாயிற்று. அதுபோல 14ஆம் நாள் 2014 தான் எனக்கு எல்டிசி எலிஜிபிள் என்று சொன்னதும் நான் மறுக்காமல் 2013லேயே போக வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் 2014 என்று இருந்திருந்தால் நான் வட இந்தியாவில் எதையும் பார்த்திருக்க முடியாது என்பதால் அப்போதே போக வேண்டியதாயிற்று. அதுதான் விதி. என்னுடைய விதி நல்ல விதி. ஆண்டவன் படைத்தது எவ்வளவு. இதற்கும் நான் 10th டிஸ்கன்யூடு தான். ஈடியாக 10 வருஷம் வேலை பார்த்து ஏறத்தாழ 30 வருடங்கள் போஸ்ட்மேனாக பணியாற்றி அதிலும் தலைமை தபால் நிலையத்திலே தலைமை தபால்காரராகவே பணி நிறைவு பெற்று சென்றேன். 2014 மார்ச் மாதத்தில் நான் ஒரு கைனட்டிக் ஹோண்டா என்ற வண்டியில் சென்று கொண்டு திரும்பும்போது ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு தெருநாய் குறுக்கிட்டு நான் விபத்துக்கு ஆளானேன். விபத்துக்கு ஆளான பிறகு கங்காவில் வந்து அட்மிட் பண்ணி பார்க்கும்போது 54 நாட்கள் கோமா ஸ்டேஜ் சென்று விட்டேன். எந்த வலியும் தெரியவில்லை, யார் வந்து பார்த்தார்கள் என்றும் தெரியவில்லை. நினைவாற்றலே இல்லாத வந்து கோமா ஸ்டேஜ்னா அப்படித்தானே இருக்கும். அப்படின்னு நான் செத்து பொழைச்சவண்டா என்று ஒரு திரைப்பட பாடலை பாடுவது போல நான் செத்து பொழைச்சு வந்துட்டேன். இன்னைக்கு என் கையில் ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே ஸ்டிக்கு வேணும். நான் குடியிருக்கிற வீடு வாடகை வீடு தான். ஆனால் அந்த வீட்டில் லிஃப்ட் இருப்பதால் எனக்கு ஒரு புண்ணியம். அதுதான் விதி. ஆண்டவன் எழுத செய்தான் நல்லதான் செய்வான் என்று. அந்த பெருமாளை நம்பியவர்கள் நம்பியபடி வீண் போகாமல் நல்லபடியாக நடக்கும். சரி, இப்போ அது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி வந்துட்டேன். எனக்கு கூட வேலை செஞ்சுட்டு இருந்த தோழர்களும் அலுவலர்களும் போஸ்ட் மாஸ்டர் அவர்களும் அன்றைய காலகட்டங்களில் பேருதவி செய்தார்கள். என்னை என்னுடைய மைந்தன் போய் பைக்கில் கொண்டு போய் படி ஏற்றி உள்ளே கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சுட்டு வருவான். அதன்படி நான் வேலை பணி முடிச்சுட்டு மறுபடியும் அவன் வரும்போது வாசப்படியிலேயே வந்து விடுவோம், வாசப்படியிலேயே ஏறி போய்க்கலாம். அது மாதிரி என்னுடைய காலம் ரொம்ப முடியாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற அளவுக்கு
வேற யாருக்குமே எந்த நம்மளுக்கு எதிரிகளே இல்லை, என்ன இருந்தாலும் எதிரிகளாக கூட இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நினைத்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் அது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லி 2021 பணி ஓய்வுக்கு பிறகு, பணி ஓய்வு காலத்தில் வீட்டில் இருப்பது கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்க 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவன் விபத்தை உண்டாக்கி ஓய்வெடுப்பது எப்படி என்று எனக்கு வழிகாட்டி கொடுத்தார். அதனால் அந்த ட்ரைனிங்லேயே இப்போ ஓய்வில் வீட்டில் இருக்கிறது கஷ்டம்னு தெரியவே இல்லை. பத்தாவதுக்கு அந்த மாதிரி ஒரு சமயங்களில் தான் இந்த ஆண்டாள் அழகர் சேனல்லிருந்து ஒலிபரப்பான அந்த மகாபாரதம், கம்பராமாயணம், இந்த கம்பராமாயண சொற்பொழிவு நடத்துகிற அந்த நாராயணன் ஐயா அவர்களுக்கு எத்தனை கோடி நன்றி சொல்கிறது, எத்தனை கோடி என் மனசில் அவர் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு அத்தப்படி ஒரு ஆசை. அது நிறைவேற்ற அது முடியாது அப்படிங்கிறதுனால பேச்சு மூலியமா சொல்கிறேன். அந்த கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் ஒவ்வொரு இடங்களுமே தசரதன் ஆண்டதும், தசரதன் நேபாளத்துக்கு கிஷ்கிந்தை இல்லை சாரி போகிறது, அயோத்தியிலேருந்து வனவாசம் போக சொல்லி கைகை அனுப்பிச்சி விடுறது, அவர் வர்ற வழியில் கிஷ்கிந்தையில் வாலியை பார்த்து வாலினால தம்பி அவன் சுக்ரீவன் கஷ்டப்படுறது, இது எல்லாத்தையும் பார்த்து வாலி பெற்ற வரத்தை தெரியாதவன் அல்ல அந்த ராமன். அதனால் அவர் மறைஞ்சிருந்து அவர் ஒழிச்சு, இது எல்லாமே கண்ணு முன்னால் நடக்கிற மாதிரியே இருக்குது. அவருடைய சொற்பொழிவுகள் என்னுடைய காதில் அப்படியே இப்பவும் கேட்டு இருக்கு. நான் எனக்கு வீட்லேயே இருக்குன்னா வெளியே எங்கேயும் போக முடியாதனால அரை மணி நேரம் அந்த சொற்பொழிவு இருக்கும். நான் மறுபடியும் போட்டு கேட்டே இருப்பேன். இந்த புண்ணியம் இந்த சேனலில் இந்த ராமாயணம் கேட்குற எத்தனை பேர்த்துக்கு எனக்கு கிடைச்ச புண்ணியம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே நான் பணி ஓய்வு வாங்கிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு நடக்க முடியாமல் வீட்டிலே இருக்கிறதுனால எனக்கு என்ன கேட்டால் இது கேட்டுக்கோணும், இல்லைன்னா போய் சாப்பிடணும், இல்லை குளிக்கணும், இந்த மாதிரி வேலை தான். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஆண்டாள் அழகர் சேனல், அழகருங்கிறது தாத்தா பேர்லேயே நடந்துருக்குதே அப்படின்னு அது ஒரு சந்தோஷம். அந்த ஆண்டாள் அழகர் சேனல் அந்த யூடியூப் வச்சு நடத்துகிற அந்த பரம்பை மாதவனுக்கு கோடி நன்றிகள். அவர் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நல்லா வாழணும். பக்தி சேனல் அவர் இன்னும் இப்பவும் அது கூடவே இன்னமும் தினசரி நாளில் ஜோசியம் சொல்கிற மாதிரி நாள் எப்படி, திதி எப்படி, கரணம் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வர அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆண்டாள் அழகர் சேனல் மேலும் இன்னும் சொல்லப்போனா இன்னொரு புதிய ஒரு இதுன்னு ஆரம்பிக்க போறாங்கல்ல, அது சொல்லிடுறேன். உங்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பரமக்குடி நாராயணனின் கம்பராமாயண பாராயணம் சிலவற்றை கேட்டேன். நல்ல உச்சரிப்பு இருந்தது. குரு பரம்பரையில் ஆழ்வார்களை பற்றிய அடுத்த பாராயணத்தை எதிர்பார்க்கிறேன். உங்கள் மதிப்பிற்குரிய சேனலில் இந்த புராண பாராயணத்தை ஹோஸ்ட் செய்ததற்கு நன்றி. நற்பணியை தக்க வைத்து கொள்ளவும். அன்புடன் ரகு. மிஸ்டர் ஜெகதீஷ், ரிட்டையர்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், நியூ இந்தியா அசூரன்ஸ் அண்ட் கோ.
கோயம்புத்தூர் என்பவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்துவாக பிறந்தது பெருமை, ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பதும் பெருமை. குறிப்பாக கம்பராமாயணம் கேட்க நான் என்ன தவம் செய்தேனோ, மிக்க மகிழ்ச்சி. தொடரட்டும் தங்கள் ஆன்மீக பணி என்று கருத்து தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக கோவையிலிருந்து ராமன் என்பவர், திரு நாராயணன் தங்கள் பக்தி சேனலில் ஆழ்வார்கள் பற்றிய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார். இவருடைய ராமன் சொற்பொழிவு 102 பாகங்கள் கடந்தது. மிகவும் அருமை. ஆழ்வார்கள் சொற்பொழிவு கேட்க தயாராக இருக்கிறேன். திரு நாராயணன் அவர்களை 50 வருட பழக்கமுள்ளவர்களாம். சிறந்த ஆன்மீக பேச்சாளர். பரமக்குடி ஊரில் மாருதிதாசன் ஆஞ்சநேயர் பக்தர், எளிமையானவர். அவர்களுக்கு எங்களது ஆசிகள். எனது பெயர் ராமன். கோவையில் 65 வருடங்களாக வசிக்கிறேன். எனது வயது 80. சென்ற மாதம் சதாபிஷேகம் செய்து கொண்டவர் என்று கருத்து தெரிவித்துள்ளார். கருத்து தெரிவித்த அனைத்து அன்பார்ந்த நல் உள்ளங்களுக்கு எங்களது ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.